ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராஜா ரூபி எங்கன்னு பார்ப்பீங்க. ரூபினி வந்து மீன் வாங்க போயிருக்கா. இன்றைக்கி வந்து நம்ம ஊர்லேருந்து வந்தனால மீன் வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரூபினி மீன் வாங்குறா. இன்றைக்கி வந்து வீடியோ அதுதான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா இருக்குப்பா. மீன் சரியில்லைன்னா சரியில்லைன்றது. மேலேருந்து எடுக்கவே இல்லையா தான் ஒரு மீனாச்சு இதாக இருக்காங்க. ஐஸ்ல வச்சுருந்தா அதில் அப்படிலாம் கிடையாது. ஒன்றரை சுற்றி இப்படி பண்ணுவாங்க. உள்ள போய் ரெடி எத்தனை டைம் சொன்னேன், கேட்கவே இல்லை. புரிஞ்சாவே எனக்கு கண்ணை எரிச்சலே தாங்காது. அப்போ உரிக்கிறத பார்க்குற உனக்கே இப்படி வருதுன்னா எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு வந்து கண்ணுக்கு ஏதோ கேடுன்னு நினைக்கிறேன். உண்மையாலுமே நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். யாருக்கு இந்த மாதிரி வந்து வெங்காயம் உரியும் போது எண்ணெய் மாதிரி தண்ணி யாருக்கு அதிகமாக வருமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் உட்காந்து உறிஞ்சாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அப்படி ஊற்றிடுங்க பாருங்க. அப்பப்பா நான் ஓரண்டா சாமி அங்கிட்டு நீ சமைச்சிட்டு சொல்லு. நாங்கள் வேறு ஒரு வாரமாக ஊரில் இல்லை, வெளியில் போயிருந்தோம். தண்ணி வேறு எங்களுக்கு இல்லை. தண்ணி ரொம்ப அடியில் போயிடுச்சு. தொட்டி சப்பா கீழே கிடக்க மாட்டேங்கும், தரை ஒட்டி இருக்குது. தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களுக்கு. எப்பா சாமி, சரி போட்டு தான் பார்ப்போம். ஏறுதானான்னு தெரியல, பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு வாரமாக வந்து வெளியில் போயிருந்தோம். வீட்டில் இல்லை, அதனால் வந்து தண்ணி வந்து தெரியல. நேற்று தான் தண்ணி வந்திருக்காமா. நாங்கள் வந்து பார்த்தோம் தண்ணி இல்லை. சரி இப்போ என்ன பண்ணுறது, லைட்டாக மோட்ரு போட்டிருக்கேன். ரொம்ப இழுத்துனாலும் மோட்ரு அடி வாங்கிடும். நல்லா லைட்டாக போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லை, வாங்கி தான் ஊற்றணும்னு நினைக்கிறேன். எப்போ வரும்னு தெரியல. ஆனால் ஊர் ஃபுல்லாகவே வந்து தண்ணியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தண்ணி கம்மியாக இருக்குது. சரி ஓகே, ஏன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, தண்ணி வந்திருக்கு. நாங்கள் வந்து ஆளுனால திறந்து வைக்காமல் மறந்துட்டு போயிட்டோம், பைப்பை மூடிட்டு போயிட்டோம். ஏன்னா ஆளுனா வந்துட்டு தண்ணி வலிஞ்சு வீட்டுக்கு வெளியில் போயிடும். அந்த மாதிரி நிறையா மிஸ்டேக் நிறைய வீட்டில் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்போம். சரி ஓகே பார்க்கலாம். ரூபினி தான் நான் சமைக்க மாட்டேங்க, எனக்கு வேறு வயிறு கப்பக்கமுங்கன்னு அடிக்குது. ரூபினி வெங்காயத்தை மட்டும் உறிஞ்சிட்டு இருக்க, பூண்டு தக்காளி அது மேலெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டியா? அதெல்லாம் அப்போவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். முன்னாடி வச்சிட்டேன். சரி, நானும் நீ இந்த மீனை வாங்கினது வந்து செஞ்சு கொடுப்பா சாப்பான்னு பார்க்குறேன். நீ செய்கிற மாதிரி தெரியல, பச்சை வேறு தின்ற வேண்டியதான். வயிறு வேற கப்பாங்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம். சரி சரி சரி, 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீ ஹெல்ப் பண்ணால் ரெடி ஆயிரும், நீ ஹெல்ப் பண்ணலன்னா ரெடி ஆயிரும். எனக்கு தான் வெங்காயம்னாவே அலர்ஜி. நான் 10 கிலோமீட்டர் ஓடி போயிடுறேன். தக்காளி ஏதாவது வெட்டி தரட்டுமா? சொல்லி வெட்டி தரேன். நானே பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறியா? குழம்பு நான் வச்சா நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும். அப்புறம் என்ன, ஆல்ரெடி சிக்கன் செஞ்ச மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாது. இல்லை, அது பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு குண்டா மட்டும் கருகிருச்சு. அது குண்டாம் ப்ராப்ளம், நான் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரூபினி கையால் வந்து மீன் குழம்பு செய்கிறா. ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு. போன டைம் எங்கள் அம்மா தான் செஞ்சுருந்தாங்க. இந்த டைம் ரூபினி செஞ்சு எப்படி நான் சாப்பிட்டுட்டு மீண்டும் நாளைக்கு வீடியோவில் வரேனா இல்லை வரலையான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சமணங்கால் போட்டு உக்காந்துட்டேன் ஜம்முன்னு. மீன் க்ளீன் பண்ண போகிறேன். மத்தி மீன் ஏதாவது பேப்பர் எடுமாம்மா இதுக்குள்ளே வருது. ரொம்ப நாள் ஆசை மத்தி மீன் சாப்பிட்ணுன்னு. மத்தி மீன் பொரித்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்குமே மத்தி மீன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, வண்டியில் விற்றுட்டு வந்தாங்க, அப்படியே வாங்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், ஆனால் மத்தி மீன் கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வளர்த்து குட்டையில் வளர்த்து கொடுப்பாங்க உயிர் உள்ள மீன். அது என்ன கெண்டை கட்டலை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மத்தி மீன் வந்து இங்கே கிடைக்காது.
ஒரு வழியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ரூபனி உள்ளே ஏதாவது இருக்குது அதையும் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்தாச்சு. அலசுன்னு ஒரு 5 குண்டான் தண்ணியில் நாளும் அலசி எடுத்தாச்சு. ஆனால் உட்காந்துருந்து கழுகுறவங்களுக்கு தான் அந்த இடுப்பு ஆல்ரெடி தண்ணியே கம்மியாக இருக்குது. பெரிய மீனை கூட ஈஸியாக கழுவிடலாம். ஆனால் இந்த சின்ன மீனை உட்காந்து அதை ஒவ்வொன்றா கழுகுறதுக்குள்ள அப்பா இடுப்பு வழியாக எடுத்து வச்சேன். பயங்கரமாக இடுப்பெலும்பு நவுந்துருச்சு. இப்படி தள்ளி வச்சுக்கலாம்ட்டு. சரி ஓகே செஞ்சிரு. சமைக்கலாம். ரூபினி கருவேப்பிலாம் போய் டிசைனாக பண்ணி வச்சுருக்க. எனக்கு கருவேப்பிலை போட்டால் பிடிக்கும். பிடிக்கிறப்ப அந்த கருவேப்பிலை மசாலாலாம் வேறு லெவலில் இருக்குது. இது என்ன இதுக்கு குழம்புக்கா? அப்போ இது அது வந்து வறுக்கிறதுக்கு. ஓகே. ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம கையிலே இருக்கு. மிஷினா மெதுவாக தான் செய்யும். வாவ், மீன் குழம்பு பயங்கரமாக செஞ்சுக்கா ரூபினி. வாசமே கமகமாக அடிக்குது. தட்டில் ஏதோ மூடி போட்டு வச்சிருக்கா. ஓ, மீன் பயங்கரமாக இருக்கு மட்டுக்கோ. வச்சு ஊறுது பார்த்தோன்னே. பொரிச்ச மீன் அது எங்க? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. தெரியல, சாப்பிட்டுட்டு உயிரோடு போனான்னு தெரியல. என்னாச்சு மூஞ்சி மாறுது? சூடாக இருக்குது. சூடாக இருக்கு. நான் கூட பயந்துட்டேன். ஏன்னா நான் டேஸ்ட்டு பார்க்கல, உப்பு மட்டும் பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. என்ன பரவாயில்லன்ட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. அதுலேருந்தே தெரியுதா? மீன் சூப்பராக இருக்கு. மற்ற மீன் வந்து முள்ளு இருக்கும். நல்லா மென்று சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவல். பொரிச்ச மீன் அதையும் தின்னுட்டு கையோட டேஸ்ட் சொல்லிடு. நல்லா இருக்கா? சரி சரி. ஃபைனலாக நான் வச்ச குழம்பு சூப்பராக இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அப்படித்தான், நம்ம வச்ச குழம்ப வேறு யாராவது சொல்லி நல்லா இருக்குங்கிறப்ப, நல்லா இல்லைனாலும் அதை நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். என்ன பண்ணுறது, பாவம் காலையில் எடுத்து அவ்வளோ வேலை செஞ்சதில்ல, எனக்கு சங்கடமாக இருந்தது. அதனால சரி குழச்சி போ அப்படின்னு அதானே பார்த்தேன். சும்மா சொன்ன நல்லா நாளை குழம்பு சட்டி காலி ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்தோம். மீன் குழம்பு வந்து உடனே செஞ்சு சாப்பிட்றதோட வச்சிருந்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆமாம், மறுநாள் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது நல்லா சூப்பராக செஞ்சுருக்கா வறுத்த மீன். அதே மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்குது.
நாளைக்கு வந்து இதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சரி, அப்போ இப்போ ஏதோ குறைன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரூபிலிக்கு மீன் குழம்பு ஒழுங்காக வைக்க தரலாம் கூட நீங்கள் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வெந்தயம் வறுத்து போடுவாங்க, ஒரு சில பேர் எண்ணெயிலே போடுவாங்க, நிறைய இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. சில பேர் வந்து இதுவே நான் யூடியூப்ல பார்த்து தான் வச்சேன். அப்படியே சவுண்டு கேட்டுது. வேற நினைச்சேன். சில பேர் வந்து உடனே வைப்பாங்க, நான் வச்சாலும் உடனே நல்லா இருக்கும். சில பேர் வந்து வச்சு லேட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது வந்து வச்சு உடனே சாப்பிட்டா சூப்பராக. நான் சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரிலாம் வேற வேலை செய்வாங்க. சரி, ஓகே, சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பாய்.